அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசிய நம்பிக்கை கட்சியின் தேசிய தலைவர். இன்று 23ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025. சரியா? இப்போ கலைமணி பார்த்தீங்கன்னா கலைமணி 9. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னென்னு பார்த்தா, நானும் வந்து என்னென்னத்துக்கோ போராடினேன். தெருவில் நின்று அங்கே நின்று இங்கே மனு கொடுத்து அங்கே மனு கொடுத்து இவங்களுக்காக அவங்களுக்காகன்னு சொல்லி எங்கெங்கேயோ போராடி எத்தனையோ பேரை காப்பாற்றி சமுதாயத்துக்காக முன்னுரிமை கொடுத்து என்னென்னமோ செஞ்சேன். ஆனால் இப்போ இந்த டிக்டாக்கில் பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னையா இடிச்சிட்ட, என்னையா முறைச்சிட்ட, என்னையா உரசிட்ட, என்னையா தக்கான் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் ஓடிக்கிட்டு. ஓகே, ஸோ சமுதாயத்தை வந்து ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்து அடுத்த வரும் ஜெனரேஷனை தலைமுறைகளுக்கு வந்து நம்ம சரியான பாதையை கொடுக்கணும். முக்கியமாக இந்த அரசியல் தலைவர்களை வந்து நிறையா நான் கேள்வி கேட்டிருப்பேன், சண்டை போட்டிருப்பேன், விட்டும் வாங்கியிருப்பேன். அந்தமாரி போராடி இப்போ இந்தமாரி சண்டை போடுறத பார்த்தா வெக்கமாக இருக்குது, ரொம்ப வெக்கமாக இருக்குது. சரியா? இதான் நம்ம சமுதாயமா அப்படின்னு இவங்கள பார்த்தும் இன்னும் அடுத்த தலைமுறைகள் அதே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நாசமாக போய் நாரி போயிடும், குப்பை தொட்டியாக போயிடும். ஏற்கனவே இருக்கிற குப்பை தொட்டி குப்பையாக இருக்கிறது இன்னும் நாரி போயிடும் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ இந்த டிக்டாக்கில் அந்தமாரி போராட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் நடத்தின போராட்டமும் நான் மக்களுக்காக போராடுறது கொஞ்சம் அதை போடுறேன். தெரியாதவங்க பார்க்காதவங்க முதல்ல பார்த்துக்குங்க, திரும்ப அப்புறம் பேசுகிறேன். Okey, kamu boleh baca sini. Utamakan yang benar-benar berkhidmat dan berjuang untuk kemenangan Datuk Seri Anwar Ibrahim yang dilantik sebagai Perdana Menteri ke-10, bukannya melantik perempuan rapat rahsia. Memang dia setiausaha sulit, bermakna rahsia lah, okey. Dan anaknya berumur 21 tahun dilantik di Kementerian Sumber Manusia oleh YB Siwakumar, okey. Dan bukannya anak mertua dipercayai warga negara India dilantik di Menteri Pembangunan Usahawan dan Koperasi, okey. Itu adalah YB Saraswati melantik anak mertua kakak dia. Ini nepotism, okey. Dan lagi satu termasuk, dan juga kami pun harap satu jabatan agama Hindu. Sebab apa? Memang saya sendiri rasa malu kadang-kadang sebab yang pengikut agama Hindu macam budak-budak tak ikut, tak sopan. So kalau ada satu jabatan, mungkin kita boleh bawa satu akta untuk memberi hukuman mereka macam denda. Kan? So ini adalah beberapa cadangan manifesto. Okay, so yang next ini adalah No. Ha? ஓகே, அப்ப ஏன் அங்க இருக்கீங்க 5 வருஷமா? ஏன் ரோட்ல படுத்து தூங்குறீங்க? 5 வருஷம் இது நீங்க படுக்கிற இடமா? இல்ல. எவ்வளவு நாள் ஆச்சு பாட்டி? berapa lama? Oh ya, 2 tahun, 3 tahun. 3 tahun. Tengok, more than 3 years. அவங்களுக்கு $100 யாருக்கு கொடுக்குறீங்க? யாருக்கு? Chinese see, dia kata ada bagi 100 sewa tidur sini. gift lah. Tata dia juga kasih itu. My brother gift. பாட்டி பார்த்தீங்களா, நான் என்னடானா வியாபாரத்தை விட்டு குடும்பத்தை விட்டு நேரம் பார்க்காம நாள் பார்க்காம இந்தமாரி வெயில் பார்க்காம மழைன்னு பார்க்காம இப்படியே போராடினேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த டிக்டாக்கில் வந்து முக்காசி ரவுடிங்கெல்லாம் வந்து இப்போ டிக்டாக்கில் தான் இருக்காங்க. அதாவது உண்மையான ரவுடிங்க இல்லை, உண்மையான கேங்ஸ்டர் இல்லை, இந்த பேப்பர் ரவுடிங்கெல்லாம் முக்கால்வாசி பேர் இப்போ இந்த டிக்டாக்கில் தான் இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டு என்னென்னமோ அது நிறைய பேர் அந்த கருத்தை எங்கிட்டையும் வீடியோ ஒன்று அனுப்பி பாருங்கண்ணே, இதெல்லாம் பாருங்கண்ணே அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டுக்குவாங்க. ஆனால் என்ன செய்கிறது, ஒரு கூட்டம் அப்படி இருந்தால் அதை பின்பற்ற ஒரு கூட்டமும் இருக்க தான் செய்யுது. சரி, அவங்களாம் ஒரு பக்கம் விட்டுருவோம். உண்மையான காரணம் என்னென்னா, நிறைய பேர் இந்த முடிந்த தேர்தலில் வந்து நிறைய பேர் என்ன பின்பற்றுறவங்க வந்து நிறைய பேர் வந்து இப்போ அவங்களோட ஆதங்கத்தை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, நம்ம டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவருக்காக வந்து எவ்வளோ போராடி வாக்களித்தோம். முக்கியமாக நான் என்னோடய வார்த்தைக்கு மதிப்பு அளித்து நிறைய பேர். ஸோ அப்போ அவங்களாம் யார்கிட்ட முறையிடுவாங்க? கண்டிப்பாக என்கிட்ட தான் முறையிடுவாங்க, என்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்பாங்க. நம்ம இவர் என்னமோ நம்ம சமுதாயம் செய்வார், ஏன்னா நம்ம சமுதாயம் தான் முக்கியம், ஆனால் இந்தியா ஆனால் சையா அப்படிலாம் சொல்லி இருந்தவர் நம்ம சமுதாயத்துக்கு எதாவது செய்வார் அப்படின்னு பார்த்தா நல்லாவே செய்கிறாரு. நம்ம நாட்டில் உள்ள பிரச்சனை, நம்ம சமுதாயத்தில் இன்னும் எவ்வளோ பேருக்கு என்னென்னமோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வெளிநாடு
வெளிநாட்டில் உள்ளவங்களுக்காக இதை கட்டி கொடுக்குறேன், அதை கட்டி கொடுக்குறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன்னு முன்னுரிமை கொடுக்குறாரு தவிர, இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து அவருக்கு நேரங்களை பார்க்காம நம்மளோட சிரமம் பார்க்காம வாக்கு அளித்து அவரை வெற்றி பெற வச்ச நம்மளை பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம்லாம் அப்போ அவர் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் வெற்று வாக்குறுதி அப்படின்னு. ஸோ அது உண்மை தான், அதை நானும் உணர்றேன். அவருக்காக வாக்கு சேகரித்த நான் அவர் தடம் மாறி போகிறாரா அவர் கேட்கும் எனக்கு ஒரு மாதிரி நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். அவர் மட்டும் இல்லை, சில இந்த பக்கத்தால் உள்ள தலைவர்களை கேள்வி கேட்டிருக்கேன். அதில் ஒரு சிலர் ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அவர் இருந்த பதவியிலேருந்து அவரை மினிஸ்டர் பதவியிலேருந்து அவரை அந்த விலக வச்சு அவருக்கு அந்த பதவியை நம்ம ஆக்கிற வரைக்கும் அவ்வளோ போராட்டத்தை நான் நடத்தியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் என்னோட கருத்து என்னென்னா, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அந்த மாரி சொல்கிற மாரி நம் இனத்தவங்க நம்ம 2 பட்டனால தான் நிறைய பேத்துக்கு கொண்டாட்டம். அதை தான் நம்மளை பிரித்து வச்சு அவங்களோட அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. பகடைக்காயாக அரசியல் அவங்களோட காரியம் முடிஞ்சோன்னா நம்மளை காலை வாரி விட்டுறாங்க. அதாவது நம்ம காலை பிடிக்கிறாங்க, அப்புறம் காலை வாரிடுறாங்க. ஸோ என்னோட ஒரு கருத்தும் கேள்வினா, ஏன் நம்ம இப்படி அடிச்சுக்கிறதோட நம்ம இனம் எல்லாமே ஒற்றுமையாக இருந்து ஒரு பலத்தை காட்டினா, எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்தியர்கள் எல்லாமே இப்போ ஒன்றா இருக்காங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் நம்ம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. இது என்னோடய கருத்து. ஸோ இது சம்மந்தமாக கூடிய சீக்கிரம் ஒரு தலைவரை சந்திக்கலான்னு இருக்கேன். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பன் அப்படின்னு இந்த அரசியல்வாதிகள்லாம் காட்டிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அடிச்சுக்கிட்டு இருப்போங்க கீழே அவங்களுக்காக. கடைசி பார்த்தா எல்லாம் ஒன்றா தான் சேர்ந்து பேசுவாங்க, காஃபி குடிப்பாங்க, டீ குடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, கை கொடுத்துவாங்க, கட்டி பிடிச்சிவாங்க, நம்ம பேனு பார்ப்போம். அவங்களே அப்படி இருக்கிறப்ப ஏன் நம்ம பிரிஞ்சு இருக்கிற நம்ம இனம் இதே நம்ம சமுதாயத்துக்காக சமுதாயத்தோட நலனுக்காக நம்ம ஒற்றுமையாக ஆகிறதுல என்ன தப்பு? எல்லாத்தையும் மறந்து நம்மளும் ஒற்றுமையாக ஆகிறதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இதுக்கு கூடிய சீக்கிரம் நான் இப்போ கேட்ட கேள்விக்கு பதிலும் அதோட உண்மையான அதாவது உள் அர்த்தமும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புரியும். ஓகே, கண்டிப்பாக இதனால் இதுக்காக சமுதாயத்துக்காக ஒரு தலைவரை நான் சந்திக்கலான்னு இருக்கேன். கலந்துரையாடி நம் சமுதாயத்துக்காக நலனுக்காக சில கோரிக்கைகளை வைக்க போகிறேன் கூடிய விரைவில். அதாவது என்னென்னா, மீண்டும் இந்த அரசியல் களத்துக்கு நான் வரேன் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஏன்னா சும்மா வீட்டுக்கு இருந்து போய் தொலைது போனால் போட்டோம் எனக்கு என்ன அப்படின்னு நான் என்னாலையும் உட்கார முடியல. ஸோ அதனால் மீண்டும் நான் வரேன். நன்றி, வணக்கம்.